அன்பான உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய செய்தியானது என் தம்பியை குறித்து செய்தி. என் தம்பி பெயர் சத்யராஜ். அவர் சித்தலூருக்கு அருகில் உள்ள சமத்துவபுரம் கிராமத்தில் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார். அவர் தற்போது வெளியே எங்கே வேலை செய்து வருகிறார். அவர் திருமணம் செய்துவிட்டார், ஆனால் வீடு கட்டவில்லை. வீடு நான் கட்டிவிட்டேன். வீடு அவர் கட்டவில்லை, நான் கட்டிவிட்டேன். ஆனால் நானோ திருமணம் இன்னும் செய்யவில்லை. ஆனால் என்னுடைய திருமண தேதியை தேவன் அறிவித்து விட்டார். 15/4/2026. இப்படி இருக்கும்போது அவர் நான் வீடு கட்டி முடித்து விட்டேன் அல்லவா, என் வீட்டின் மீது அவர் விருப்பம் பட்டுள்ளார். ஆசைதானே துன்பதற்கு காரணம். ஆசைப்பட்டு உள்ளார், இருந்தாலும் என்ன செய்வது. சரி, ஆசைப்பட்ட அவருக்கு தேவன் அந்த வீடை அவருக்கே கொடுத்து விடு. நான் முதலில் கட்டின அந்த முதல் வீடு, அதாவது நான் எனக்காக என் மனைவிக்காக கட்டின வீடு. ஏனென்றால் திருமணம் செய்ய வேண்டுமென்றால் வீடு வேண்டும் என்று அனைவரும் கூறினார்கள். திருமணம் செய்ய வேண்டுமென்றால் வீடு இருக்க வேண்டுமா? சரி, அதன் நிமித்தமாகவே நான் என் மனைவிக்காக சரி வீடு கட்டலாம், வருகிறவள் எங்கே வசிப்பாள், எங்கே இருப்பாள், இப்படியான சூழ்நிலைக்காக அது கட்டின வீடு. சரி, இன்னொரு பாகம் இருக்கிறது. இப்போது கட்டப்பட்டு வருகிறது. அது என் தேவனால் கட்டப்பட்டு வருகிறது. அது உன் பெற்றோருக்காக கட்டு. உன் பெற்றோர்கள் நலமுடன் வாழட்டும். அதை அவருக்காக கட்டு என்று சொன்னார். நான் அதையும் அவருக்காக கட்டிக்கொண்டு இருக்கிறேன். கொஞ்சம் வேலைகள் இருக்கிறது. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் என் தம்பி, நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டேன். எனக்கு தேவன் அழகான வீடு தருவார் அந்த நம்பிக்கையில் நான் வந்துவிட்டேன். இருந்தாலும் அந்த வீட்டின் மீது என் தம்பி விருப்பப்பட்டுள்ளார். சரி, அவருக்கு கொடு, ஆனால் ஒரு கண்டிஷன். இந்த செயலெல்லாம் அவர் செய்து விட்டால் நீ அவருக்கு அந்த வீடை, நீ அந்த இடத்துக்கு, அதாவது குடியனூர் கிராமத்துக்கு நீ செல்ல வேண்டாம். அந்த வீடு அவருக்கு நீ கொடுத்து விடு. உனக்கு நான் இன்னும் பெரிய மாளிகை வீடு கூட நான் தருவேன். நீ தயவு செய்து அந்த வீடை அவருக்கு கொடுத்து விடு என்று சொல்லிவிட்டார். என் தேவன் சொல்லிவிட்டார். இப்போது அந்த கண்டிஷன் என்ன? அவர் என்னெல்லாம் செய்ய வேண்டும், இதெல்லாம் செய்தால் அந்த வீடு அவருக்கே. அந்த வீடு நிச்சயமாகவே அது அவருக்கு கொடுக்கப்படும். அனைத்து ஓரளவுக்கு தேவையான வசதிகள் அந்த வீட்டில் இருக்கிறது. போதுமானதாகத்தான் இருக்கும். ஒரு குடும்பம் நல்லபடியாக வாழலாம். அந்த வீடு அவருக்கே கொடுத்து விடு. அந்த வீடு அவருக்கு வேண்டும் என்றால் ஒரே ஒரு கண்டிஷன். நீங்கள் அனைத்து விஷயத்திலும், அனைத்து காரியத்திலும் என் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். என்னென்ன பயம்? முதலில்
தினந்தோறும் வேதத்தை வாசிக்க வேண்டும். முதல் புதிய ஏற்பாடு வேதத்தை சத்யராஜ் அவர்களே, நீங்கள் தினந்தோறும் புதிய ஏற்பாடு உங்களுக்கு படிக்கத் தெரியவில்லை என்றாலும் நீங்கள் எழுத்து கூட்டி தினந்தோறும் ஒரு அதிகாரம் நீங்கள் நிச்சயமாக வாசித்து ஆக வேண்டும். அந்த வாசித்த வீடியோவை எனக்கு அனுப்பிவிடுங்கள். தேவன் சொல்கிறார், நல்ல முறையில் கேட்டுக்கொள்ளுங்கள். தினந்தோறும் புதிய ஏற்பாட்டில் உள்ள இது உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் கூட நீங்கள் வாசித்தாலும் நன்று. ஏனென்றால் இந்த உலகத்தையே என் தேவன் படைத்திருக்கிறார். ஆனால் நீங்களோ உங்களுக்கு தேவையான சிலைகளையோ போட்டோக்களையோ வணங்கிக் கொண்டு இருந்தால் எப்படி? அதாவது என் தேவனுக்கு பிரியமில்லாத செயலை செய்தால் எப்படி? சரி, நான் விஷயத்துக்கு வருகிறேன். சத்யராஜ் அவர்களே, நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். தினந்தோறும் ஒரு வேதத்தை வாசித்து விடுங்கள். ஒரு வேதத்தை இல்லை, மன்னித்துவிடு, ஒரு அதிகாரத்தை, தினந்தோறும் ஒரு அதிகாரத்தை, முடிந்தால் 2, 3 அதிகாரங்களை நீ வாசிக்கலாம். உன்னால் தற்போது படிக்க முடிகிறதா, படிக்க முடியவில்லையா என்று தெரியவில்லை. ஆனால் நீங்கள் வாசித்து விடுங்கள், பொறுமையாக, நிதானமாக. அல்லது என்றால் உங்களால் வாசிக்க முடியவில்லை என்றாலும் அந்த யூடியூப் சேனலில் மத்தேயு முதல் அதிகாரம் என்று சொன்னால் அது வந்துவிடும், அதுவே கூறும். அதை கவனித்து என்ன சொல்கிறது என்று பாருங்கள். 2ஆம் நாள் இப்படியாக உங்களுக்கு கவுண்டவுன். நாளை முதல், இன்று இந்த செய்தியை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். நாளை முதல் கவுண்டவுன் ஸ்டார்ட். உங்களுக்கு 1 வருஷம் டைம். உங்கள் சாவு உங்கள் கையில். 1 வருஷம் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆக போகிறது. நீங்கள் இந்த ஒரு வருடத்தில் ஒரு தவறுமே செய்யக்கூடாது. அதாவது உங்களிடத்தில் எந்த தவறையும் தேவன் எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் செய்தால், உங்களுக்கு அறியாமல் நீங்கள் ஏதாவது தவறு செய்தால் தேவனிடத்தில் உடனே மன்னிப்பு கேட்டுவிடுங்கள். இதை நான் செய்துவிட்டேன், இதை நான் இனிமேல் செய்ய மாட்டேன். 1 டைம், 2 டைம், 3 டைம் இப்படியாக நீங்கள் உடனே மன்னிப்பு கேட்டு விடுங்கள். அதாவது என்ன பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது. பிற பெண்கள் மீது நீங்கள் ஆசைப்படவே கூடாது. இது முக்கியமான கண்டிஷன். ஏனென்றால் இது தேவனுக்கு முக்கியமாக பிடிக்காத காரியம். 2வது முக்கியமான பிடிக்காத காரியம், நீங்கள் போதைப் பொருட்கள் எதுவும் பயன்படுத்தக்கூடாது. நான் உங்களிடத்தில் நான் பேசவில்லை, என் தேவன் பேசுகிறார். உங்களுக்கு 1 வருடம் கால அவகாசம். நல்ல முறையில் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லிக் கொண்டு திரிகிறேன். ஏனென்றால் இதில் பொய் எதுவும் கிடையாது. உங்களுக்கு 1 வருடம் கால அவகாசம். இதேதான் நம் பெற்றோருக்கும் இதை நீங்கள் எடுத்து கூறிவிடுங்கள். அவருக்கும் 1 வருடம் கால அவகாசம். பெற்றோர் என்றால் 2 நபருக்குமே, தாய், தந்தை. அதேபோல் சிலை வழிபாடு, மனிதனால் உருவாக்கப்பட்ட போட்டோ வழிபாடு, இதெல்லாமே மனிதன் பிஸ்னஸ்க்காக உருவாக்கப்பட்டது. அவன் அதை வடித்தால்தான் அது அவனுக்கு காசு கிடைக்கும். ஃபோட்டோவை விற்றால்தான் அவனுக்கு காசு கிடைக்கும். இதெல்லாம் பிஸ்னஸை தவிர, வியாபாரமே தவிர அது கடவுள் அல்ல. நீ இதை போய் வாங்கி
வைத்துக்கொண்டு இதை வணங்கினால் தேவன் உன்னையும் தண்டிப்பார், உன் பெற்றோர்களையும் தண்டிப்பார். பெற்றோருக்கு நீ எடுத்து சொல்லிவிடு, இதை செய்யாதே. ஏனென்றால் அவர் எந்த கோயிலுக்கு போகிறார் என்று உங்களுக்கு தெரியும். சிலை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார், ஒரு பூசாரியாக இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியாதா? சொல்லிவிடுங்கள், நீங்கள் தயவு செய்து போகாதீர்கள் என்று சொல்லிவிடுங்கள். மீண்டும் போனால் 1 வருடம் கால அவகாசம். அவர் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிடும். அன்று முதல் குடிநல்லூரில் கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு சாவு விழும். 1 வருடம் கால அவகாசம். இதை நான் பேசவில்லை, என் தேவன் சொல்லுகிறார், நான் சொல்லுகிறேன், அவ்வளோதான். இது உடம்பு மட்டும்தான் என்னுடையது, பேச்சு அனைத்தும் என் தேவனுடையது. தேவன் என்ன சொல்கிறாரோ அதை தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். பாருங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். சத்யராஜ் அவர்களே, உங்களிடத்தில் உங்கள் உயிர் உங்களுக்கு வேண்டும், நீங்கள் மறு வருடம் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் பாருங்கள், பொய் கூறக்கூடாது, பிற பெண் மீது ஆசைப்படக்கூடாது, போதைப் பொருட்கள் எதுவும் பயன்படுத்தக்கூடாது. எந்த காரணத்து கொண்டும் தேவன் உன்னை உற்று பார்க்கிறார். சத்யராஜ் அவர்களே, நீங்கள் தப்பித்து கொள்ளலாம், பொய் கூறி நாம் தப்பித்து விடலாம் என்று நினைக்காதீர்கள். உன்னுடைய தவறே உனக்கு ஞாபகம் வரும். நீ என்னென்ன தவறு செய்தாய், எனக்கு எதிராக நீ என்னென்ன தவறு செய்தாய், அதாவது இந்த மணிகண்டனுக்கு எதிராக என்னென்ன தவறு செய்தாய் என்பதும் உனக்கு மெமரி வரும். உனக்கு நீ நேற்று அனுப்பினாயே, அது என்ன நடித்து அனுப்பினாயா அல்லது உண்மையாக பேசி அனுப்பினாயா என்று எனக்கு அறியவில்லை. இருந்தாலும் தேவன் சொல்கிறார், நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள். பொய் பேசிவிடக்கூடாது, பிற பெண்கள் மீது ஆசைப்படக்கூடாது, உன் மனைவி மீது மட்டுமே நீ ஆசைப்பட வேண்டும். எந்த காரணத்து கொண்டும் எந்த காரணத்து கொண்டும் போதைப் பொருட்களை பயன்படுத்தி விடக்கூடாது. உன்னை உன் கூட இருப்பவர்கள் அழைப்பார்கள், அவர்கள் கூப்பிட்டார்கள், நான் சென்றேன் என்று தயவு செய்து கூறிவிடாதே. உனக்கான எச்சரிக்கை. உன் சாவு யார் கையில் இருக்கிறது? என் தேவன் கையில் இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ இதையெல்லாம் கடைபிடித்தே ஆக வேண்டும். பிறர் மீது ஆசைப்படக்கூடாது, பிற பெண் மீது ஆசைப்படக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, போதைப் பொருட்கள் எதுவும் பயன்படுத்தி விடக்கூடாது. அது அன்ஸாக இருக்கலாம், அல்லது மதுபானமாக இருக்கலாம், அல்லது சிகரெட், பீடி, இப்படியாக புயலை, அனைத்துமே என் தேவனுக்கு பிடிக்காத காரியம். அதை நீ செய்யவே கூடாது. பிறரை ஏமாற்றிவிடக்கூடாது, பொய் பேசிவிடக்கூடாது. இது முக்கியமான ஒரு வார்த்தை. நீ 99% கரெக்டாக இருந்தும் 1% கரெக்டாக இல்லை, 1% நீ கரெக்டாக இல்லைனாலும் உன்னை தேவனுக்கு பிடிக்காது. உன் இறப்பு தேவன் கையில். உனக்கு கவுண்டவுன் நாளை முதல் ஸ்டார்ட். தினந்தோறும் காலையில் நீங்கள் எழுந்து ஜெபியுங்கள். ஜெபிப்பது எப்படி என்றால், உனக்கு என்ன தோணுகிறதோ அப்படி கேளு தேவன்ட்ட, அவ்வளோதான். தேவனுக்கு உருவம் கிடையாது. நீ எங்கேனாலும் வேண்டலாம், சர்ச்சைக்கெல்லாம் போகணும்னு அவசியமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க. முதல்ல நீ தேவனை பார், சர்ச்சைக்கெல்லாம் பிறகு போய்க்கலாம். உனக்கு புரியுதா? முதல்ல நீ யாரை பார்க்கணும்? தேவனை கும்பிடணும், அவ்வளோதான், வணங்கணும். நீ எங்கேனாலும் நடக்கும்போது, உட்காரும்போது, கக்கா பண்ணும்போது, பாத்ரூம் போகும்போது கூட நீ தேவனை நினைக்கலாம். அவர் உன்கிட்ட பேசுவார். நீ உண்மையாக என்ன பண்ணணும்? இதெல்லாம் செஞ்சிடணும். உனக்கு அந்த வீடு, அந்த இடம், அங்கே நான் ஒரு துளி உன்கிட்ட இது ஏன்டா என்னை எடுத்துக்கிட்ட அப்படின்னு நிச்சயமாக கேட்க மாட்டேன். எல்லாமே உனக்கு தான். ஆனால் பெற்றோர்கள் தங்கும் வீடு உனக்கு அல்ல, அது பெற்றோருக்கே. அது யாருக்கு என்று தேவன் சொல்லுவார், நான் அதையும் சொல்லுவேன். ஆனால்
இங்கே ஒரு பயங்கரமான கண்டிஷன் வைக்கிறார் பார், பயங்கரமான கண்டிஷன். இதை நீ பின்பற்றவில்லை என்றால் உனக்கு அந்த வீட்டிலோ அந்த இடம் உனக்கு ஒரு பாகம் இருக்கிறது அல்லவா, அதுவும் உனக்கு கிடையாது. இதை பின்பற்றவில்லை என்றால் நிச்சயமாகவே அதுவும் உனக்கு கிடையாது. ஏனென்றால் இதை பின்பற்றினால் உனக்கு முழுவதுமே உனக்கு பெற்றோருக்காக கட்டப்பட்ட வீடு உனக்கல்ல. மற்ற அனைத்து தோட்டம் முதல் இருக்கிற இடம், கொஞ்சம் இடம்தான் இருக்கிறது, அதுவும் உனக்கு தான். பெற்றோர்கள் தங்கியிருக்கும் வீடு உனக்கல்ல. சத்யராஜ் புரிந்து கொள்ளுங்கள். மற்ற அனைத்து பகுதிகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எவ்வளோ இருக்குமோ அது அனைத்துமே. அங்கே ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அதை அகற்றிவிடுங்கள். உங்களையும் தேவன் நிச்சயம் தண்டித்து விடுவார். இப்படியாக இருக்கின்ற வேளையில் சத்யராஜ், நீ இந்த கண்டிஷன் அனைத்துக்கும் நீ ஒற்றுக்கொண்டால் உனக்கு அந்த வீடு நிச்சயமாகவே உனக்கு. அப்படி இல்லை என்றால் அந்த வீடும் அந்த இடமும் அனைத்துமே எனக்கு. புரிகிறதா? நீ இதை செய்தே ஆக வேண்டும் என்று தேவன் ரெக்வெஸ்டெல்லாம் சொல்ல கட்டளை போடுகிறார். உனக்கு நாளை முதல் கவுண்டவுன் ஸ்டார்ட். நாளை முதல், இன்று வீடியோ நீ பார்க்க போகிறாய், நாளை முதல் உனக்கு கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆக போகிறது. அது முதல் 1 வருடம், நீ 1 வருடத்திற்குள்ளாக அந்த வீடு வேண்டுமென்றால் பெற்றோருக்கு சாப்பாடு போட்டுவிட வேண்டும். அவரை துன்புறுத்தக்கூடாது. எந்த விதத்திலும் தேவனுக்கு நீ பயந்தே நடக்க வேண்டும். அனைத்து விதத்திலும் நீங்கள் தேவனுக்கு பயந்தே நடக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேதத்தை நிச்சயமாகவே வாசிக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் வாசித்தே தீர வேண்டும். நீங்கள் தேவனுக்கு பயந்து பொய் பேசக்கூடாது, பிற பெண் மீது ஆசைப்படக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, வேசித்தனம் பண்ணக்கூடாது. உங்கள் மனைவி மீது நீங்கள் ஆசைப்படலாம். உங்கள் பிள்ளைகள் மீது அன்பு செலுத்துங்கள். நிச்சயமாகவே மதுபானம் அருந்திவிடக்கூடாது. போதைப் பொருட்கள் எதுவும் பயன்படுத்திவிடக்கூடாது. மற்றவர்களை ஏமாற்றிவிடக்கூடாது. அதனால் நீங்கள் சந்தோஷப்படவும் கூடாது. இப்படியாக அனைத்து விஷயத்திலும் நீங்கள் தேவனுக்கு பயந்து நடந்தால் அந்த வீடு பெற்றோருக்கு தற்போது கட்டின வீடை தவிர்த்து அந்த வீடு, இடம் அனைத்தும் உங்களுக்கு. நிச்சயமாகவே நான் அதற்கு எனக்கு இடம் கொடு என்று நான் உன்னிடத்தில் கேட்க மாட்டேன். ஏனென்றால் தேவன் சொன்னதை நான் அப்படியே செய்து விடுவேன். எனக்கு வீடும் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம். நான் வாடகை வீட்டில் கூட சந்தோஷமாக வாழ்ந்து விடுவோம், நானும் என் மனைவியும். உங்களுக்கு புரிகிறதா? சந்தோஷம் என்றால் அப்படி ஒரு சந்தோஷமாக வாழப்போகிறோம். எனக்கு வாடகை வீடு தான் நான் வசிக்கப் போகிறேன் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். எனக்கு தேவன் மாளிகை கூட தரலாம், அல்லது ஒரு குடிசை கூட கொடுத்தாலும் என் தேவனுக்கு பிரியமானதை நான் செய்து விடுவேன். உங்களுக்கு புரிகிறதா? நான் உங்களிடத்தில் பொய் கூறவில்லை. நிச்சயமாகவே உண்மை மட்டுமே சொல்லிக்கொண்டு திரிகிறேன். ஏனென்றால் என் வாயில் பொய் வராது. அது வந்தால் என் தேவனுக்கு பிடிக்காது. உங்களுக்கு புரிகிறதா? இந்த அனைத்து விஷயத்தையும் நீங்கள் கடைப்பிடித்து அந்த வீட்டை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் நீங்கள் ஒரு தவறு செய்தும் என்னிடத்தில் நீங்கள் மறைத்து விடலாம். உங்களுக்கு புரிகிறதா? ஆனால் தேவனிடத்தில் நீங்கள் செய்யும் அனைத்து தவறுகளும் உங்கள் மெமரிக்கு வந்துவிடும். இந்த தப்பு நீ செஞ்சடான்னு சொல்லிவிடுவார். ஆனால் அதை மீறி நீ செய்து முடித்தால், அதை மீறி என் தேவனுக்கு பயந்து நடக்காமல் இருந்தால் தேவன் உன்னை தண்டித்து விடுவார். நீங்கள்
நன்மை செய்து நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.